அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாரேனும் நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலோ, இல்லை உங்களுடைய நிலம், பொன், பொருள் யாரோனும் உங்கள்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாலோ, உங்களுடைய பணத்தையோ இல்லை பொருளையோ யாரோ உங்கள்கிட்ட நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாத்திட்டாங்கனாலோ, இல்லை தொடர்ச்சியாக உங்கள் குடும்பத்தை செய்வினை, ஏவல் இந்த மாதிரி போன்ற மாந்திரீக பிரச்சனைகளை பண்ணி உங்கள் குடும்பத்தை வளர விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும், இது போன்ற விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரியாகப்பட்டவன் தண்டிக்கப்படுவான். சரிங்களா? நான் இந்த பூஜை முறைகளை வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக என்ன எப்படி ஸ்டெப் ஒன்னாக பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்னு அதுபடி நீங்கள் செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் செய்திருந்த எதிரி கண்டிப்பாக காளியின் அருளால் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறது சுவடிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயந்தான். சரிங்களா? இதில் ஒரு தப்பும் கிடையாது. என்னென்னு வச்சுக்கோங்க, எதிரியை இந்த மாதிரி பண்ணுறதுனால இது பாவம் வந்துருமோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. ஒருவனை அடித்து ஒருவனை கெடுத்து வாழணும்னு எண்ணம் படைத்தவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. சரிங்களா? அதாவது இப்படி நம்ம இன்னைக்கு வளர விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது அவன் இன்னொரு ஆளை ஏமாற்ற மாட்டான் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. சரிங்களா? அதனால பல பேருடைய வாழ்க்கைகளை ஏமாற்றி அவன் என்ன செஞ்சுருவான், வாழ தான் செய்வான். அதனால இந்த மாதிரி சில விஷயத்த நம்ம பண்ணினாலே போதும், இந்த மாதிரி அவன் என்ன செஞ்சிருவான், இருக்கிற இடம் தெரியாமல் எதிரி எல்லாம் என்ன செஞ்சிருவான்னா முடங்கி போயிடுவான். சரிங்களா? அதனால இதை செய்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கே திரும்புறதற்கான வாய்ப்பு கட்டாயம் உண்டு. சரிங்களா? அதனால நான் என்ன சொன்னேன்னா, உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை கெடுத்து வாழணும் படைச்சவங்களை இந்த கலையை நீங்கள் செய்யலாம். உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை வஞ்சித்துட்டு ஏமாத்திட்டாங்க, சொத்து தராமல் ஏமாத்திட்டாங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மட்டும் இந்த கலையை அவங்க மேலே பிரயோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக எதிரியாகப்பட்டவன் தண்டிக்கப்படுவான். சரிங்களா? முக்கியமாக சொல்கிறேன், அப்பாவிகள் மேலே இந்த கலையை யாருமே பிரயோகம் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதாவது இந்த பூஜையை எந்த நாளில் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த நாளில் பண்ணுறது அப்படின்னா, அமாவாசையில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பௌர்ணமியில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அஷ்டமியில் பண்ணலாம், இல்லை அந்த நேரமும் எனக்கு அமையலை அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பண்ணலாம். சரிங்களா? இப்படி இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க. இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க. சரிங்களா? நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதோட என்ன செஞ்சுக்கன்னா, நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சிகப்பு உடை, இல்லைன்னா கருப்பு உடை, இந்த 2 உடையில் ஏதாவது ஒரு உடையை வஸ்திரமாக நீங்கள் அணிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? அணிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தெற்கு திசை பார்த்த மாதிரி அமர்ந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி மண் அகல் விளக்கில் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய், அதாவது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து வாங்கிட்டு அந்த நல்லெண்ணெயை அந்த மண் அகல் விளக்கில் ஊற்றி என்ன செஞ்சுருங்கன்னா, உங்கள் முன்னாடி நீங்கள் தெற்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. அப்படி தீபம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்குங்க. கீழே ஒரு விரிப்பு மாதிரி விரிச்சுக்கிட்டு அது மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கனியை எடுத்துக்குங்க. சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுங்க. வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கனியை எடுத்துக்கிட்டு உங்களுடைய எதிரியுடைய பெயரை என்ன செஞ்சுங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு மனசில் உங்களுடைய எதிரியை நினச்சிக்கிட்டு உங்களுடைய எதிரியுடைய பேரை மட்டும் ஒரு 108 தடவை என்ன செஞ்சீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் கனிக்கு உரு கொடுங்க. சரிங்களா? இப்படி உரு கொடுத்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எலுமிச்சம்பழம் கனியை நீங்கள் உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுருப்பீங்க பாருங்கள், மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் தீபம். அந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கு முன்னாடி ஒரு தலை வாழை இலையை போட்டு அந்த வாழை இலை மேலே என்ன செஞ்சுறீங்கன்னா ஒரு கருப்பு துணி என்ன செஞ்சுங்கன்னா சின்னதாக என்ன செஞ்சுங்கன்னா அந்த வாழை இலை மேலே என்ன செஞ்சுங்கன்னா விரிச்சிட்டு அந்த எதிரியுடைய பேரை ஜெபிச்சிருக்கீங்க பாருங்கள், அந்த ஜெபிச்சிருப்பீங்களா அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த விளக்குடைய ஒளி அந்த எலுமிச்சம்பழத்தில் படுற மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் கனியை அந்த விளக்கோட ஒளியில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த
அதே மாதிரி என்னென்னா விளக்கோட ஒளிப்படுற மாதிரி வச்ச பிறகு என்ன செய்யணுங்கன்னா அந்த கனியை எதிரியை என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த கனியை வந்து எதிரி மாதிரி கற்பனை பண்ணி நினச்சிக்கிறோம். அந்த கனியை என்ன செஞ்சுக்கிறோன்னா அந்த கனியை எதிரி மாதிரி எதிரியோடைய உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எதிரி போல் அந்த எலுமிச்சம்பழம் கனி தான் உங்கள் எதிரி அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் கனியை பார்த்த பாரு என்ன செய்யணும்னா 108 முறை அந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா ஜபம் பண்ணணும். இப்படி அந்த 108 முறை அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண பிறகு ஒரு சூடம் ஏற்றி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் கனிக்கு காட்டிட்டு ஒரு கருப்பு கோழியை என்ன செய்றீங்கன்னா அறுத்து அதோடைய உதிரத்தை அந்த எலுமிச்சம்பழம் கனி மேலே விட்டுறணும். சரிங்களா? இப்படி அந்த எலுமிச்சம்பழம் கனி மேலே விட்ட பிறகு என்ன செய்யணும், இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இலையை அப்படியே கருப்பு துணியோடு அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அறுத்து போட்டிங்களா அந்த கோழியும் கையில் எடுத்துக்கிட்டு அதாவது சுடலைக்கு இப்போ மயானத்துக்கு போய் எரியுட்ட அதாவது பிணங்களெல்லாம் எரிப்பாங்கள்ல அந்த எரிமேடை, அந்த எரிமேடையில் ஒரு அடி கொஞ்சம் ஆழமாக ஒரு குழியை நோண்டி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் அந்த இலையோடு அப்படியே என்ன செய்யணும் உள்ளே பதைச்சிருங்க. பதைச்சி மூடிட்டு அந்த கோழியை அப்படியே மயானத்தில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வெளியவே நின்று குளிச்சிடணும். இழுச்சிட்டு அந்த உடையும் நீங்கள் இப்போ கட்டிக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் உடை, அந்த உடையவுமே என்ன செஞ்சிடணும்னா கலட்டி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் வீட்டில் போய் உங்களுடைய பூஜையில் ஒரு விளக்கு பொருதி சாமி கும்பிட்டு முடித்த பிறகு தான் அடுத்த வேலைகளை நீங்கள் தொடங்க முடியும். இப்படி நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, எதிரி வந்து சந்தோஷம், செல்வம், நிம்மதி, வளர்ச்சி அனைத்துமே அவனுக்கு ஸ்தம்பிச்சு போயிடும். ஸ்தம்பிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது அனைத்துமே அவனுக்கு வளர்ச்சி இல்லாமல் அவன் தனிமையாக ஒதுக்கப்பட்டு அவனுக்கு உயிர் மட்டும்தான் மிஞ்சும். சரிங்களா? உயிர் மட்டும்தான் மிஞ்சும், உங்களுக்கு உயிர் மட்டும்தான் மிஞ்சும். சரிங்களா? அதை விட அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே அவனை விட்டு போக ஆரம்பிச்சிடும். குடும்பத்திலேருந்து செல்வத்திலேருந்து எல்லா விஷயமும் அவன்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிடும். இப்படி அவனுக்கு வந்து தண்டனைக்கு அவன் உரிய ஆளாக மாறிடுவான். சரிங்களா? இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எதிரி தண்டிக்கப்படுவான். சரிங்களா? அதனால இதை வந்து இது ஒரு தடவை பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த குறியில் போய் பார்த்தாலும் அவனால் அதில் இருந்து அவன் வந்து மீண்டு வர முடியாது. சரிங்களா? அவனுக்கு நல்ல நேரம் இருந்தால் அதாவது அவன் ஏதாவது ஒரு புண்ணிய விஷயம் செய்திருந்தால் மட்டும்தான் அவனை ஏதாவது சூழ்நிலையில் காப்பாற்றுறதுக்கான வழி வரும். இல்லை அப்படின்னா இதுலேயே அவன் முடங்கி வாழ்க்கை அவனுக்கு சீரழிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால் இது நல்லா கவனமாக கேட்டுங்க. அப்பாவி மக்கள் மேலே ஒரு காரம் பிரயோகம் பண்ணிடாதீங்க. சரிங்களா? உண்மையிலே நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணுங்க. சரிங்களா? இந்த பூஜையை இரவு நேரத்தில் தான் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை பண்ணீங்க அப்படின்னா செவ்வாய் உரையில் ராகுகால நேரத்தில் செய்யுங்க. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இந்த நாட்களில் பண்ணுறீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து இரவு 8 மணிக்கு மேலே இந்த விஷயத்தை செய்யுங்க. இரவு நேரங்களில் செஞ்சீங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்திரகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு, இந்த பயன் தரக்கூடிய வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சேனலில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.